தரிசனம் டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லே இளம் கிளியே, இன்னும் உறங்குதியோ? சில் என்றழையோன் மீர் நங்கை மீர் போதருகின்றேன். வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறியும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையாய்? எல்லோரும் போந்தாரோ? போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். எலே என் தோழியே, இளமையான கிளியே, நாங்கள் எல்லோரும் உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருப்பது என்று இந்த பாசுரத்தில் இந்த பெண்ணை எழுப்புகிறாள். எல்லே என்பது செல்லமாக விழிக்கக்கூடியதான ஒரு சொல். உள்ளே இருக்கக்கூடியதான அந்த பெண்ணை செல்லமாக எல்லே இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயா என்று அழைக்கிறாளாம். அவள் இளம் கிளியே அப்படின்னு சொன்னா இளம் கிளியை போன்றவள். இந்த இடத்துல இளம் கிளியே என்று சொன்னால் வயதான கிளி ஒன்று இருக்கிறது என்றுதானே அர்த்தம். இதில் இளம் கிளி என்று சுவாமி தேசிகனையும் வயதான கிளியாக சுகபிரம்ம மகரிஷியையும் சொல்கிறாளாம். ஏன் இதில் தேசிகனையும் சுகபிரம்ம மகரிஷியும் கிளியே என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், சுவாமி தேசிகன் தனது தாய்மாமாவாகிய அப்புல்லார் எதை சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே கிளி போல சொன்னாராம். ஏனென்றால் கிளிக்கு மட்டும்தான் நாம் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை என்று அதை அப்படியே சொல்லும். எழுத்து கூட கூட்டியும் சொல்ல தெரியாது, குறைத்தும் சொல்ல தெரியாது. அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார், ஏ கிளியே இங்கே வா, அங்கே என்ன கீச்சு 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 கீச்சுன்னு கத்தின்னு இருக்க, கீச்சு கீச்சுன்னு கத்தாத, இங்க வா, நான் சொல்றத கேட்டுக்கோ. ஸ்ரீரங்கத்துல சயனித்து கொண்டிருக்கிறான் அல்லவா ரங்கநாதன், அவன் நிறத்தில் போ, அவன் காது அருகில் அமர்ந்து கொண்டு கீச்சு கீச்சு என்று சப்தமிடாதே, கோதே கோதே என்று சொல். உடனே இந்த கிளி கேட்கிறதாம், ஏன் நான் கீச் கீச் என்று தானே கத்துவேன், ஏன் அவ்வாறு கத்தக்கூடாது என்று சொல்கிறாய் கோதே என்று அந்த கிளி கேட்க, நீ கீச் கீச்சுன்னு கத்தாம கோதே கோதே என்று கூவு. அதை கேட்டு ரங்கநாதன், கோதே கோதே என்று சொல்கிறாயே, யார் அந்த கோதை என்று கேட்பான். உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று பாவை நோன்பு நூர்த்து கொண்டிருக்கிறாள் இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் பெண் பிள்ளையான கோதை. அவள்தான். அவளை எப்பொழுது சென்று மனம் புரிய போகிறாய் என்று ரங்கநாதனிடம் எடுத்து சொல்லி, என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி தூது போய்விட்டு வா என்று கிளியை அனுப்புகிறாளாம் ஆண்டாள். அது போல இங்கு தனது தாய் மாமாவான அப்புல்லார் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே உலக மக்களுக்காக எடுத்து சொன்னாராம் சுவாமி தேசிகன். அதே போல் தனது தோப்பனாரான வியாச மகரிஷி சொல்லிக் கொடுத்த பாகவதத்தை நம் அனைவருக்கும் எடுத்துரைத்தாராம் சுகபிரம்ம மகரிஷி. அதனால்தான் கிளி கொத்திய பழம் எப்படி சுவையாக இருக்குமோ அதே போல இந்த பாகவதமாகப்பட்டது சுகபிரம்ம மகரிஷி கொத்தி கொடுத்ததால் மிகவும் சுவையாக இருந்தது என்று சொல்கிறாள். அது போன்று கிளி எவ்வாறு பேசுமோ அப்படியே பேசக்கூடியதான பெண்ணே எழுந்திரு என்று இவர்கள் அழைக்க, உள்ளே இருக்க பெண்ணாகப்பட்டவர் சில் என்று அழின்மேல், ஏண்டி இப்படி கத்துறீங்கோ, நான் முழிச்சும் தாண்டி இருக்க, நேரம் இன்னும் ஆகலையேன்னு வெறுமைதான் படுத்துன்னு இருக்கேன், இப்படியா கத்துவீங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவெல்லாம் என்ன நினைச்சுப்பா, நம்ம தானே நோன்பு நூற்க போறோம், அதை மெல்லமா கூப்பிட மாட்டீங்களா என்று சொல்ல, அடடா வெளியில இருக்கவா நம்ம கோவிச்சுட்டோன்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு இவளும் உள்ள நினைக்கிறாளாம். வெளியில இருக்கவளும் நம்ம கொஞ்சம் மெல்லமா கூப்பிட்டு இருக்கலாமோ, நம்ம சத்தமா கூப்பிட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி, தப்பு எல்லாம் எங்கள் மேலேதான், நானேதான் ஆயிடுக என்று இந்த பாசுரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை அறுதியிட்டு கூறுகிறாள் கோதை பிராட்டி. நானேதான் ஆயிடுக என்று வெளியே இருக்கும் தோழிகள் அனைவரும் எங்கள் மேல்தான் தப்பு, நாங்கள் இதுபோல் சப்திக்கவில்லை,
நீ எழுந்து வா, நாம் பகவானை நோக்கி நோன்பு இருக்க பாவைக்களம் செல்லுவோம் என்று சொல்ல, உள்ளே இருப்பவளும் என் மீது தவறுதான், நானும் என்னையும் மன்னித்துக்கொள், இதோ உங்களோடு வந்து சேர்கிறேன் என்கிறாளாம். இந்த இடத்தில் ராமாயணத்தில் பரதாழ்வான் ராமன் காட்டுக்கு போனது தெரியாது, ஊருக்கு வர சொல்லி அவசர செய்தி சென்றதை பார்த்து கிளம்பி வருகிறான். அயோத்தி வந்தவன் அங்கு ராமன் காட்டுக்கு சென்று விட்ட செய்தி அறிந்து நேராக ராமனின் தாயாரான கௌசல்யை விழுந்து வணங்குகிறான். எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல, பரதாழ்வான் வந்தவுடனே பரதாழ்வானுக்கு விஷத்தை கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர்களில் ஒருவரான சுமித்திரர் கையில் விஷம் இருக்கக்கூடியதான குடுவையை வைத்திருக்கிறாராம். இங்கு இந்த பரதன் சொன்னதை கேட்டு அந்த குடுவையை அவர் மறைத்து கொண்டாராம். அனைவரையும் பார்த்துவிட்டு வந்தவுடன் பரதாழ்வானிடம் சத்ருக்னன் பேசுகிறார். பரதண்ணா, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அம்மா தான் அண்ணா. நம்ம அம்மா மட்டும் அப்பாவிடத்துல இந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்காம இருந்திருக்கணும் என்று சொல்ல, அதற்கு பரதன் சொல்கிறானாம், இல்லை சத்ருக்னா, இது அம்மா காரணம் அல்ல இதற்கு என்று சொல்ல, ஆமாம் கரெக்டு தான், நீ சொல்வது மிகவும் சரிதான் அண்ணா. அப்பா அம்மா கேட்டாலும் அந்த வரத்தை கொடுத்திருக்க கூடாது, அதனால் அப்பா மீதுதான் தப்பு என்று சொல்ல, இல்லை சத்ருக்னா, அப்பா மீதும் தவறு இல்லை என்று சொல்கிறாராம் பரதன். ஆமாம் அண்ணா, அப்பா மீதும் தப்பு கிடையாது, அப்பா சொன்னால் அவசியம் அண்ணா சென்று இருக்க வேண்டுமா, வேண்டாம் என்று தவிர்த்திருக்கலாம் இல்லையா, அண்ணா மீதுதான் தப்பு என்று சொல்ல, இல்லை சத்ருக்னா, ராம அண்ணா மீதும் எந்த தவறும் கிடையாது என்று சொல்ல, என்ன அண்ணா நீ ரொம்ப குழப்பற, அம்மா மீதும் தப்பு இல்லை, அப்பா மீதும் தப்பு இல்லை, அண்ணா மீதும் தப்பு இல்லை, அப்ப இதுக்கெல்லாம் யார்தான் காரணம் என்று சொல்ல, நானேதான் ஆயிடுக என்று, நான் ஒருவன் பிறக்கவில்லை என்றால் நம் அம்மா இது போன்ற ஒரு வரத்தை கேட்டிருக்க மாட்டாள் அல்லவா. இப்படியாக பரதன் நான் தான் அனைத்திற்கும் காரணம் என்று சொல்கிறானாம். அதுவே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை எடுத்து காட்டுகிறது. உள்ளே இருக்க பெண் எல்லோரும் நோன்பிற்கு வந்தாயிற்றா என்று கேட்க, வெளியே இருக்க கோஷ்டியினர் எல்லோரும் வந்தாயிற்றே, போந்தாரே, உனக்கு சந்தேகம் இருந்தால் போந்தார் போந்து எண்ணிக்கொள், வந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. இங்க ஆன காத்து ஆன கொன்னு, ஒரு ஆணையை கொன்றான், ஒரு ஆணையை காத்தான். குவளையாபீடம் என்ற ஆணையை கொன்னான், கஜேந்திரன் என்ற ஆணையை காத்தான். அப்படிப்பட்டதான மாயன் ஸ்ரீ கிருஷ்ணனை பாட வேண்டும், எழுந்து வா என்று சொல்ல, உள்ளே இருக்க பெண்ணும் எழுந்து வந்து இந்த கோஷ்டியில் சேர, அடுத்த பெண்ணை எழுப்புவதற்காக அடுத்த இல்லம் நோக்கி கோதை பிராட்டி தனது தோழியுடன் நகர்கிறார். தரிசனம் டிஜிட்டல் நேயர்கள் அனைவரும் தரிசனம் டிஜிட்டல் சேனலோடு இணைந்திருங்கள். நாளை அடுத்த பாசுரத்தில் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் அன்பு சகோதரி திருப்புலானி ஜெயந்தி ரங்கராஜன். நன்றி, வணக்கம்.